ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் சமையல் ஒர்க் முடிஞ்சதுமே கவுண்டர் டாப் மேலே துணி வச்சு தொடச்சி விட்டுட்டேன். எப்பவும் வீடெல்லாம் கூட்டிகிட்டு தான் சாப்பிட உட்காருவேன். இன்றைக்கி 8 மணிக்கே பசி. எனக்கெல்லாம் பசி வர்றதே ஆச்சரியம். ஆனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோன்னு சாப்பிட்டேன். பீக்கங்காய் கடைஞ்சி ரசம் மட்டும்தான் வச்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு தான் வீடு ஃபுல்லாக கூட்டி விட்டேன். ஒரு 2 நாளாகவே மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா இருக்கனால துணியெல்லாம் துவைக்கலான்னு சொல்லி கையில் துவைக்கிற துணியெல்லாம் இன்றைக்கி துவைக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப அழுக்கே இல்லைன்னா இப்படி கம்ஃபோர்ட் மட்டும் போட்டு மூக்கி எடுத்து காய போட்டுருவேன். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்லாம் வெறும் ஒரு தையல் தான் போட்டிருக்கு. நம்ம மிஷினில் இல்லைனா கையில் அடித்து துவைச்சோன்னா துணி ஃபுல்லாக கிழிஞ்சிரும். அதுக்காக தென் மேட்டில் வந்து துவைக்கலான்னு ஊற வச்சுட்டேன். 1 வீக் ஆச்சு இந்த மேட் போட்டு. ஸோ இதை மாற்றிட்டு இன்னொரு செட் மேட் எல்லாமே எல்லா ரூம்லேயே போட்டு விட்டேன். ஃபைனலாக மேட் எல்லாமே துவைச்சி காய போட்டுவிட்டேன். மிஷின்லேயே ஒரு செட் போட்டு விட்டுருந்தேன். அதையும் மாடியில் போட்டுவிட்டேன். அடிக்கிற காற்றுக்கே காஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஆஃப்டர்நூன் இதுவை தூங்க வச்சுட்டு இந்த வீக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் தனியாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணி 5 மாதம் ஆச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே எப்படின்னு தெரிய வருது. தென் நம்ம ஹேர் ஆயிலுக்கு வந்து லேபிள் வந்து ஒட்டலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கும் டிசைன் பண்ணிட்டு நானே சும்மா உள்ள கண்டென்ட்லாம் எழுதிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், நான் விளாகில் பார்க்கலாம்.